நான் வருந்துறேன். என்னதான் இருந்தாலும் உடல் நலிவுற்று இருக்கிற தம்பி செந்தில் வந்து பாலாஜிக்கு பிணை கொடுத்து அவரை வெளியில் விடலாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ ஊழல்னா அவர் மட்டும்தான் செஞ்சுட்டார் மாதிரி பேசிட்டு கூடாதுல்ல. உங்கள் ஆட்சி முறையே அதுதானே, சொல்லுங்கள். போட்டியிட மாட்டார். போட்டிட்டு அவரை எதிர்த்து நான் போட்டிடுவேன். அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். நிறைய விமர்சிச்சிங்க, எல்லாரும் பேசுனாங்க. அதுன்னு போட்டிடுவேன். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குல்ல. போட்டியிட மாட்டேன். நாங்கள் மரியாதை நிமித்தமாக நான் வந்து ஐயாவை சந்திச்சிருக்கேன். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்கன்னு அறிவித்தார். என்னுடைய மூதாதை, என்னுடைய இறை முருகனுடைய தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறை விடணும்னு கேட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, நம்முடைய பாட்டனாக இருக்குது. அப்போ அவர் சொன்னது நல்லா அவங்களுக்கு சிரம் பாருங்க. நானே முருக பக்தன் தான், வீட்டில் நிலத்தில் கூட முருகன் கோயில் கட்டியிருக்கேன், என் பேரே பழனிசாமி தான், நான் விடுறேன். அந்த நேரம் போராட்டம் நம்ம வந்துட்டதுனால ஒரு ஆண்டு என்று சொன்னார். இப்போ நம்ம விட்டால் ஒரு மாதிரி தெரியும், ஏதோ இதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் இருங்கன்னு மறுபடியும் அறிவிச்சார். உங்களுக்கு தெரியும், இதுவரை தமிழர் வரலாற்றில் தைப்பூசத்துக்கு முருகன், தமிழ் இறைவன் முருகனுடைய நாளை வந்து அரசு பொது உடைமையை அறிவித்ததை எடப்பாடி பழனிசாமி தான். உங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு உணர்வு அடிப்படையில், உறவு அடிப்படையில் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. அது தமிழங்கிற ஒரு ரத்த உறவு தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் இப்போ அப்போ பேசும்போது கூட்டணிங்கிறது எனக்கு சரி வராது. என் தலைவன் பிரபாகரன், நீங்கள் இருப்பீங்களா எந்திரிச்சு போயிடுவீங்களா? பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் இருப்பாரா எந்திரிச்சு போகிறான்னு இருக்குல்ல. அதனால அது கடினம். நம்ம இப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு 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 வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு தான் இதை விவாதிக்கணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் அரசியல் என்பது வந்து எல்லா உயிர்களுக்குமானது. இதில் இந்த சாதி, மத, கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமா தான் இருக்குது. இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த உணர்ச்சியை போய் உலக உயிர்களின் பொதுமைக்கு இருக்கிற அரசியலில் போய் கலக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது இருக்கா சார்? இருக்கா? நீ என்னவாவே இரு, இப்போ வழிபடணுமா, வீட்டுக்குள்ளே வழிபடு, நீ போய் பண்ணிக்க. உன் மதம் சிறந்தது, வழிபடு. என் மதமும் சிறந்தது, வழிவிடு. இதானே கோட்பாடு. அப்போ அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அதில் போயிட்டு அது அந்த சகோதரத்துவம், சமத்துவம், மதச்சார்பற்ற நாடு, இதெல்லாம் சும்மா வெறும் வெற்று வார்த்தையாக வச்சுக்கிட்டு சாதி, மதம், கடவுள், சாதி, மதம், சாமி, இதையே பேசிட்டு எப்படி அரசியல் செய்ய முடியும்? இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? ரொம்ப கீழான உணர்ச்சி. இதை சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே பத்திக்கிறது, அதுக்கு ஒரு கூட்டம் தரலுது. அதை வச்சுக்கிட்டே எப்படி அரசியல் செய்வீங்க? அது சரியா இல்லை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அது சரியா இல்லை, அவ்வளோதான். சென்னிமலை விவகாரம், முருகன் வழிபடுற கோவில், அதை கிறிஸ்தவ மலையா மாற்றணும் சர்ச்சை பேசி கைதெல்லாம் செய்யப்பட்டிருக்காங்க. பின்னால யார் இருக்காங்க தெரியல. அது என்னது சென்னிமலையில்? சென்னிமலை கோவிலில் அது அவங்களே கூட செய்வாங்க. பிஜேபிக்கு வேலையே தானே. அவங்க காரை அவங்களே தீ வச்சு கொளுத்திட்டு குண்டு போட்டான்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துக்கு தானே நிறைய. நீங்கள் இங்கே இஸ்லாம், கிறிஸ்தவம்லாம் வந்தது. ஒன்று ஐரோப்பிய மதம், இன்னொன்று அரேபிய மதம். இது ஒரு மார்க்கம். இஸ்லாம் வந்து எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி அது நாட் அ ரிலீஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன். அது பழனி பாபா அண்ணன் தான் திரும்ப சொல்கிறார். இங்கே ஐரோப்பாவில், அரேபியாவில் தோன்றிய மதங்கள் உலகம் பூரா பரவ காரணம் அதில் இருக்கிற குறைஞ்சபட்சம் சகோதரத்துவம், சமத்துவம். எங்கள் நிலத்தில் தோன்றிய பௌத்தம், புத்த மதம் உலகம் பூரா பரவ காரணம் அதில் இருக்கிற சகோதரத்துவம், சமத்துவம். இங்கே இருக்கிற இந்து மதம்
பெரிய அளவு பரவாமல் போனதுக்கு காரணம் அதில் இருக்க சகோதரத்தன்மை இன்மை, சமத்துவமின்மை, தீண்டாமை, சாதிய இழிவு, தீண்டாமை, அதுதான் இதில் பெரிய அளவு இருக்குது. இப்போ அதில் நாங்கள் இந்துவா, சரித்திரப்படி இந்துவா, வெள்ளக்காரன் போட்ட சட்டப்படி இந்துவா? அதான கேள்வி. நாங்கள் சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம். வைணவம்ங்கிறது சமஸ்கிருத சொல்லு, மாலியம்.